FDP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சேனம் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சி. சார், இந்த ஒரு வாரம் பரபரப்பான அரசியல் நிகழ்வு பல நடந்துட்டு இருக்கு. இப்போ பாமகவின் பொதுக்குழு ராமதாஸ் கூட்டியிருக்காரு. அன்புமணி ஏற்கனவே போன வாரம் கூட்டினாரு. ஸோ பாமகவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு இப்போ? நீரடித்து நீர் வழுவதில்லை ஒருதாய் மக்கள், இப்படி நம்ம என்னதான் பண்ணாலும் உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுங்கிற மாதிரி ரெண்டு பாமக வந்துட்டு தான் நினைக்கிறேன். அன்புமணி தலைமையில ஒரு பாமக, டாக்டர் ராமதாஸ் தலைமையில ஒரு பாமக, ரெண்டு பாமக உருவாயிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள பிரச்சனையே யாரு கூட்டணி பேசுறது, யாரு எந்த கூட்டணியில போறது, ஆஃபர் அக்செப்டன்ஸ், விரும்பின கூட்டணிக்கு வரக்கூடிய விரும்பினா தான் கூட்டணி போக முடியும். அதுல எனக்கு எடப்பாடி பாமக காலி பண்ண பார்த்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஊடகத்துல பிஜேபி கூட சேர்ந்ததை பிடிக்காத பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் எடப்பாடி என்ன ஆஃபர் கொடுத்தாருங்கிறதே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணி போகாத தப்புங்கிற மாதிரி ராமதாஸும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ராமதாஸும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் பாஜக கூட்டணி. இப்போ தோத்து போனதுனால ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன்ங்கிற மாதிரி டாக்டர் ஐயாவும் பேசுறாரு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இவங்களை காலி பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் எடப்பாடி நினைச்சிருந்தாரு. மன்னிக்கணும், எடப்பாடி ஐயா நினைச்சிருந்தாரு. அதுல 2009ஆம் ஆண்டு விஜயகாந்தோட கூட்டணி வேண்டாம், அவர் தனிச்சு நின்று பலையனப்படுவார், அதுக்கு பிறகு நம்ம கிட்ட அசம்பிளிக்கு வருவார்னு தான் விஜயகாந்த ஜெயலலிதா கணக்கு போட்டாங்க. 99ல் மூப்பனார் கூட மக்களவை கூட்டணி வேண்டாம், கீழே விழுந்தது நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்கன்னு தான் ஜெயலலிதா கணக்கு போட்டாங்க. அதே கணக்கை தான் பாமக கூட பார்லிமெண்ட் கூட்டணி வேண்டாம், கீழே விழுந்தது நம்ம கூட வருவாங்கன்னு கணக்கு போட்டாப்புல. ஆனா எடப்பாடியும் மொத்தமா விழுந்து எடப்பாடியை வச்சு யாருக்குமே எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை, எந்த கூட்டணி கட்சிக்கும் அவரால் பலனுங்கிற அளவுக்கு எடப்பாடி கெடுவான் கேடு நினைப்பாங்கிற மாதிரி எடப்பாடி வேகமா விழுந்துட்டாரு. இதுதான் எடப்பாடிக்கு பொசிஷன். இப்ப எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெறணும்னா, குறிப்பா வட தமிழகத்துல 90 இடங்களுக்குள்ள திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கணும்னா கண்டிப்பா பாமக தேவை, ஏதாவது ஒரு பாமக தேவை. இதுதான் பாமகவுக்கு இன்னைக்கு இல்ல, அந்த ஏதாவது ஒரு பாமகன்றதா இது கொஸ்டின். ராமதாஸ் இல்லாத பாமகவுக்கு எந்த அளவுக்கு வாக்குபலம் இருக்கும்ன்றது அரசியல் தலைவர் எடப்பாடி ஆகட்டுமே மோடிக்கு தெரியாதா? அங்க பாமக ஓட்டுன்றது ராமதாஸ் மீது ஒரு ஈர்ப்பு கொண்ட ஓட்டு தான் அது. இப்ப நான் அந்த இடத்துக்குள்ள குறிப்பா இன்னைக்கு அன்புமணிக்கு நான் வெளிப்படையா சொல்றது, டாக்டர் ஐயாவுக்கு தெரியாததில்லை, அவருக்கும் சேர்த்தான் சொல்றேன். டாக்டர் ஐயா அன்புமணி 2 பேரை விட வன்னியர்களுக்கு 10.5 பெருசு. 10.5 பிரஸ்டிஜா நினைக்கிறான் ஒவ்வொரு வன்னியனும், பிரைடா நினைக்கிறான் ஒவ்வொரு வன்னியனும். நாடார்களால முடியாததை, முக்குலத்தோரால முடியாததை, கொங்கு வேளாளர்களால் முடியாததை வன்னியரால முடியும்னா, வன்னியர் சமூகம் இங்க 17% இருக்கதாட்டு 1931 சென்சஸ் சொல்லுது. எப்பா நான் வன்னியருக்கு எதிரின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடியவெல்லாம் புரிஞ்சுக்கப்பா, வன்னியர் சமூகம் 1931 17% இருக்குங்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடிய இதே ரவீந்திரன் துரைசாமிப்பா. நான் உண்மையும் நேர்மையும் தான்பா சொல்லுவேன் என்கிட்ட. பட் அதே வேளையில எவனோட உருட்டல் மிரட்டல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் புரிஞ்சுக்கிடணுங்கிறதாம்பா என் கருத்து. அம்பாசங்கர் கமிஷன் 13% வன்னியர் சமூகம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பலம் தான் வன்னியருக்க பலம். அப்போ ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு 10.5ங்கிறத பெறக்கூடிய சக்தி வன்னியர்களுக்கு தான் இருக்குது. ஒரு முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு, ஒரு சட்ட அமைச்சரா சிபி சண்முகம் அதை செயல்படுத்தி காட்டினாரு. சோ இவங்களுக்கு இதற்காகவே வன்னியர்கள்ட்ட இவங்களுக்கு ஒரு ஆதரவு வளையமும் இருக்குது. உண்மை, நான் தரவின் அடிப்படையில தான் நான் சொல்றேன். சேலம், சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தர்மபுரி, இந்த 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஐயா ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். ரெட்டையிலையோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ புண்ணாக்கோ தெருப்புழுதியோ இல்லை, 10.5 வன்னியருக்கு கொடுத்தனாலதான் இந்த 36 தொகுதிக்குள்ள வன்னியர்கள் ஆதரவுல ஸ்டாலினோட ஐயா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்க. 2024 தேர்தல் முடிவை அதற்கு ஆதாரமா இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பலத்துல தான் அந்த 36 தொகுதிக்குள்ள 6 மக்களவையும் ஜெயித்திருக்காரு. அதுல சில செக்மெண்ட்ல கீழையும் போயிருக்கிறாரு, எடப்பாடி மேலேயும் வந்திருக்கிறாரு. அப்போ அன்புமணிக்கு நாளைக்கு எதிர்காலத்துல அரசியல் நிற்கணும்னா 10.5 பிடிச்சி அரசியல் பண்ணாதான் அன்புமணிக்கு நிற்க முடியும்னு என்னோட கருத்து. இப்போ அன்புமணியை பொறுத்தவரை ராமதாஸை ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா அவர் எடப்பாடிக்கும் தேவை. அன்புமணியை எடப்பாடி கூட்டணியில சேர்த்துட்டாருன்னு வைங்க. ஸ்டாலின் டாக்டர் ஐயாவை கூட்டணியில சேர்த்துடலாமே. இது மணியண்ணன் கல்யாணத்துக்கு, உறவினர் கல்யாணத்துக்கு, மணியண்ணன் வீட்டு உறவினர் கல்யாணத்துக்கு ஸ்டாலின் மெனக்கெட்டு சேலத்துக்கு போனாருன்னா மணியண்ணனை மதிச்சு
டாக்டர் ஐயா மதிச்சு தானே போனாரு, அப்ப மதிக்கிறாரு. அப்போ அவரும் உதயசூரியன்ல நின்னுங்கன்னு சில சீட்டுகளை கொடுத்துடலாமே. அப்ப இவர் அந்த அணி அவர் இந்த அணின்னா அதுக்கு பிறகு அந்த வன்னியர் சக்தியை வந்து பலகீனப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த பிளவே பலகீனப்படுது. மீண்டும் நல்ல நிலத்தோட சகாதேவ மாதிரி சொல்றேன், 10.5 மையமா வச்சு டாக்டர் அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில நின்னா டாக்டர் ஐயாவும் அதை ஆதரிச்சு தான் தீரணும். அந்த உணர்வை மீறி போக முடியாது. வன்னியரை வச்சுதான் டாக்டர் ஐயா, வன்னியருக்கு டாக்டர் ஐயா பண்ண மாதிரி எந்த தலைவரும் எந்த ஜாதி தலைவரும் எந்த மாநிலத்திலும் செய்யதில்லைங்கிறது 100% உண்மை. ஆனா 10.5 மீறி ஐயாவே போக முடியாது. 10.5 எடுத்து அன்புமணி தனிச்சு நின்றுட்டாருன்னா ஐயாவே அதை மீறி போக முடியாது. இப்போ அன்புமணிக்கு எது முக்கியம்? 2029 மக்களவை தான் முக்கியம், மீண்டும் மத்திய அமைச்சராக தான் முக்கியம். அப்போ அவர் வந்து 10.5 மையமா வச்சு எடப்பாடி ரெட்டை வேடம் போடுறாரு. கடலூர்ல 10.5 நான் தான் கொடுப்பேன்னு சொன்னாரு. திருச்சியில போய் முத்தரையரும் கள்ளரும் இருக்கும்போது வந்து அவர் வந்து 10.5 வந்து முடிஞ்சு போச்சு, என்ன மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகுதான் அது வரும்னு சொல்றாரு ஃபர்ஸ்டா. இப்போ அன்புமணியை பொறுத்த அளவுல தொடர் தோல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு 2014 ரீவென் பண்ணி அரசியல் சக்தியா நிரூபிச்ச மாதிரி இப்பவும் 10.5 வச்சு அரசியல் சக்தியா நிரூபிக்கலாம். இப்ப நான் எடப்பாடியும் சிவி சண்முகத்தையும் ஏத்தியா பேசுறோம்னா அவங்க நான் சாபமே ஏன் விட்டோம்னா வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், வரவராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், ஊராளி கவுண்டர், வலையர் போன்ற சமூகங்களுக்கு வாயில்லாத இந்த சமூகங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை அவங்க செய்தாங்க. அதனால நான் சாபமே விட்டேன். அது மட்டும் இல்லை, ஒரு சாபம் விடுறது என் வேலை இல்லை. களத்துக்களை இறங்கி இந்த ஜாதி சங்கங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எடப்பாடி பொறுப்பு இல்லாமல் செய்தது தவறுங்கிறத இந்த சமூகங்கள்ட்ட நான் முன்னெடுத்துட்டு இருக்கிறேன். அன்புமணியை பொறுத்த அளவுல அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி வரும்போது ஹெல்த் மினிஸ்டராட்டு டுபாக்கோ லாபி எல்லாம் ஒரு இது ஃபைட் பண்ண ஒரு நான் அதை மறுக்க வரல. ஆனா அவருக்கு வாக்களிச்சது வன்னியர் சமூகம் தான் மிகப்பெரிய அளவில் வாக்களிச்சாங்க. மீண்டும் அவர் வந்து வன்னியர் சமூக மத்தியில தன்னை பெரிய தலைவராக நிரூபிக்கிறதுக்கு 10.5 மையமா வச்சு களத்துக்குள்ள போனா அவருக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி எடப்பாடி கூட அவர் கூட்டணி போய் எடப்பாடி முதல்வர்னு சொன்னா மற்ற ஜாதி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ராமதாஸ் பிரிஞ்சு போனனால அதுலயும் கொஞ்சம் வன்னியர் ஓட்டு பாதிப்பு வரும். ஏற்கனவே வந்து 2019 ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அப்பவும் அன்புமணி ரொம்ப டல்லா தான் இருந்தாரு. ராமதாஸ் தான் இந்த கூட்டணி போனாரா என்னன்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்குள்ள ஒருத்தர் சொல்லிடுவாங்க 2 பேரும் தான் பொறுப்பு. ஸோ அன்னைக்கு ராமதாஸ் வந்து காங்கிரஸ் கூட போனாலும் போவேனே தவிர பாஜக கூட போக மாட்டாங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. அப்போ 21 அந்த சேலம் பெல்ட்டுக்குள்ளதான் 4 ஜெயித்து மயிலம் ஜெயித்தாங்க. இப்போ ஓபிஎஸ் போன பிறகு எடப்பாடிக்கு வந்து செங்குந்தர், பறையர் போன்ற பிற சமூகங்கள் மத்தியில் அபகரிக்க பார்க்கறான். எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடுன்னு அபகரிக்க பார்க்கறான். 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிற உணர்வு இந்த மக்கள் மத்தியில இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டியை பார்த்தா 36% அதிமுக ஓட்டுல 23% வாக்கு வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு. அப்ப எடப்பாடியை நம்பி அன்புமணி எப்படி ஜெயிக்க முடியும்? சோ எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது. நீங்க மற்ற ஜாதிகள்லாம் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு முயற்சி பண்ணி உங்களோட திறமைகளை சொல்லி ஆளுங்கட்சி எதிர்ப்பா நீங்க அரசியல் பண்றது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா யதார்த்தத்துல மற்ற ஜாதிகள் எடப்பாடியை முன்னிறுத்தினா உங்களால பெற முடியுமான்னு கேட்டா என்னோட கருத்து இல்லைங்கிறது தான். அப்போ ராமதாஸை விடையும் அன்புமணியை விடையும் 10.5 வன்னியர்கள் மத்தியில பெருசா இருக்குது. அம்பாசங்கர் கமிஷன் 13% சொல்லக்கூடிய வன்னியர்கள் மத்தியில 1931 சென்சஸ் 17% சொல்லக்கூடிய வன்னியர்கள் மத்தியில 10.5 பெருசா இருக்குது. அந்த 10.5 எடுத்து அன்புமணி களமாடினார்னா நாளைக்கு இவரை உறிஞ்சிக்கிட்டு பாமக ஒண்ணுமில்லைன்னு சொல்லதுக்கு காத்திருக்கக்கூடிய சிவி சண்முகம், KP முனுசாமி போன்றவர்களையும் பலகீனப்படுத்தலாம். இப்படித்தான் நாங்க வந்து அப்பு நடேசனையும் இவரு பாலையாளனையும் பலகீனப்படுத்தணும். காங்கிரஸ் கட்சியில 2 இந்து நாடார்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தாங்க. ராஜீவ் காந்தியே வந்தாலும் ஒரு வணக்கத்தை கொடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் இருப்பார் பாலையாளனை, குமரி சிங்கம் அந்த மாதிரி. அப்பு நடேசன் மிகப்பெரிய ஆர்கனைசர் திருவட்டாறுல, வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர். 2 பேரும் காங்கிரஸ்ல RSS பின்னணி உள்ள இந்த நாடார் பற்றுதல் கொண்ட அவங்க வந்து காங்கிரஸ்ல கை சின்னத்துல ஜெயித்துட்டு இருக்காங்க. அவங்கள பலகீனப்படுத்தினாதான் இந்த நாடார்கள் மத்தியில மொத்த 100 இந்துக்கள்ல 70 இந்துக்கள்
கன்னியாகுமரி வெற்றிஸ்ல நாடார், இந்த நாடார்கள், அடுத்து கிருஷ்ணவ சமுதாயம், இந்த 2 பேரும் தான் மெயினானவங்க. நாயர் இருக்காங்க, வெள்ளாளர் இருக்காங்க, மெயின் இந்த 2 ஃபோல்ஸ் தான். அப்போ இந்த நாடார் 170 இருக்கக்கூடியவங்க மத்தியில லீடரா இருக்கக்கூடிய பாலையாவையும் அப்பு நடேசனையும் பலகீனப்படுத்தி தோக்கடிச்சாதான் பாஜக வளர முடியும், RSSக்கு உறுப்பினர்கள் சேருவாங்கன்னு சொல்லும் போது அவங்க 2 பேரையும் தோக்கடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாஜக பண்ணனால்தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த சூழ்நிலையிலும் ஆல் ஓவர் ஃப்ரண்ட் ஆட்டு இந்த நாடார்கள் வெற்றியோ தோல்வியோ அப்படியே இன்டாக்டா இருக்கிறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அதுக்கு பெரிய அடையாளமா இருக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பாஜகன்னா அது பொன் ராதாகிருஷ்ணன் தான். இன்னைக்கு அந்த லீடர்ஷிப் பொன் ராதாகிருஷ்ணன் கையில வந்திருக்குதுன்னா காங்கிரஸ்ல உள்ள இந்த நாடார்கள் தோற்கடிக்கப்பட்டதுனாலதான் காங்கிரஸ் கிறிஸ்தவர்களின் கட்சியா மாறி இந்த நாடார்கள்னா RSS பாஜக வந்துட்டு. அப்போ அன்புமணி 10.5 முன் வச்சு KP முனுசாமி, CV சண்முகம், வீரமணி, அன்பழகன் இவங்களெல்லாம் பலகீனப்படுத்தலைன்னா இந்த வாக்குகள்லாம் இன்னைக்கு அவங்க ஜெயலலிதா உயிரோடு இல்லாத போது லோக்கல் லீடர் ஆட்டு அவனவன் 500 கோடி 1000 கோடின்னு இருக்கிறான். அன்புமணி அதுல பலகீனப்பட்டு போயிடுவாரு. துணிச்சலா அன்புமணி எடுக்க வேண்டிய ஒரு முடிவு 10.5 வச்சு ராமதாசோடையும் அன்புமணியோடையும் 10.5 வன்னியர்களுக்கு பெரியது. அது வன்னியர்களின் பிரைடு, நாடார்களால முடியாதது, முக்குலத்தோரால முடியாதது, பொங்கு வேளாளரால முடியாதது, வன்னியர் சோதரால முடியும்னா அது அவங்க பெருமையா தான் நினைப்பாங்க. நான் வெளிப்படையாவே சொல்றேன். திருச்செந்தூர் எலெக்ஷன்ல எம்ஜிஆர் தோத்து போவாருங்கிற நிலைமையில அவர் சிவந்தி ஆதித்தன்கிட்டையும் மாப்போசிகிட்டையும் எப்படியாவது எங்களை ஜெயிக்க வச்சிருங்க, நான் கிறிஸ்தவ நாடார்களை பேக்வேர்டு ஆக்கி விட்டுறேன்னு சொல்றாரு. அப்ப எலெக்ஷன் முடிஞ்சதும் கிறிஸ்டின் நாடாரை மட்டும் பேக்வேர்டு ஆக்குனாரு. அப்போ ராயப்பாங்கிற ஒரு கிறிஸ்தவ வன்னியர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர், திண்டுக்கல்காரரு, அவங்க ரிலேட்டிவ் ஜெயந்திங்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய பொறுப்புல எல்லாம் இருந்தாங்க, ஒரு பவர்ஃபுல் கிறிஸ்டின் ஃபேமிலி வன்னியர். அவங்க ஒரு அறிக்கை விட்டாரு, மற்ற பிரமலைக்கல கிறிஸ்தவர்கள், உடையார் கிறிஸ்தவர்கள், வன்னியர் எல்லாமே பிசி தான் இருந்தது. யாதவர் கிறிஸ்தவர்கள், கவுண்டர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிசி ஆக்காம நாடார் கிறிஸ்தவர்களை மட்டும் எம்ஜிஆர் பிசி ஆக்கியிருக்காருன்னா, குமரியானந்தனுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்காருன்னா, திருச்செந்தூர் ஆலடியார்னாவுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்காருன்னா, குமரியானந்தனுக்கு எதிராக திருச்செந்தூர் தேர்தல் தொடர்பாட்டு நாடார் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறது ஜாதி அடிப்படையில் எம்ஜிஆர் செய்திருக்காருன்னு ஒரு அறிக்கையை வன்னியர் கிறிஸ்தவரான ராயப்பா விட்டுருந்தாரு. ராயப்பா சொன்னது நியாயம்தான், பட் அது வன்னியர்கள் பெருமையா நினைச்சாங்க. ஒரு இந்து நாடாரான சிவந்தி ஆய்த்தான் எம்ஜிஆர்ட்ட சொல்லி கிறிஸ்தவ நாடார்களை பிசி ஆக்கிட்டாங்கன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தெருக்கள்லே ஜாதி பெயர் கூடாதுன்னு சொன்னாரு, ப்ரொக்ரெசிவ் உள்ளுக்குள்ளவர். ஆனா ஜெயலலிதா அம்மையார் வந்ததும் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்காக பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வச்சதும் ஜெயலலிதா அம்மையார் நமக்கு அந்த பெருமையை தந்தாங்கன்றத தேவர்கள் அதை பெருமையா நினைச்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தனி ஒதுக்கீடு 10.5 எடப்பாடியும் CV சண்முகம் கொடுத்தது வன்னியர்களுக்குள்ள தனி பெருமை. அதை கொடுத்தது எடப்பாடியும் CV சண்முகம் தான். ஆனா CV சண்முகத்தால இன்னைக்கு பேச முடியல, வாயில்லா ஊமையா இருக்கிறாரு. அவர் திருச்சியில பேசும்போது கள்ளர் மத்தியிலும் முத்திரையர் மத்தியிலும் பேசும்போது மாறுபட்டு பேசுறாரு. அப்ப இப்படி ரெட்டு வேடம் பேசக்கூடிய யாருக்கு நண்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமியையும் மற்ற லோக்கல் வன்னியர் லீடர்களையும் பலகீனப்படுத்தி 5-6% வாக்க பெற்றாதான் அன்புமணி சாதிக்க முடியும். அப்படி அவரு 10.5 பற்றி மையமா வச்சு எடப்பாடியிலே கேண்டிடேட் போட்டாருன்னா எங்க டாக்டர் ஐயாவே வேற வழி இல்லாம ஐயாவே மகன் துணிஞ்சு நின்றுட்டான், இவன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லுன்னு சொல்லுன்னு துணிச்சலா நம்ம உணர்வு படி நம்ம புள்ள சிங்க மாதிரி எடப்பாடியே அடிச்சு தூக்கி நிற்க வந்துட்டான் அப்படின்னு 10.5 இது பண்ணாருன்னா அது ஐயாவே அதை ஆதரிச்சிருவாரு. ஸோ அன்புமணிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 10.5 வச்சு களத்துல போறது, எடப்பாடியில சேலஞ்ச் பண்றது, எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது, மனசுல இருந்து பேசுறேன். நாங்களே பண்ண ஸ்ட்ராட்டஜியை தான் அன்புமணிக்கும் சொல்றேன். பார்ப்போம் அன்புமணி என்ன செய்ய போறாருன்னு. அசான் டேட் 2 பாமக இருக்கு. நீங்க எடப்பாடி தோக்குறது தோக்கடிக்கிறதுக்கு ஐடியாஸ் சொல்லிட்டு வேணா நாங்க என்ன சும்மா தம்பி வெளிப்படையாக சொல்றேன் தம்பி, நீங்க கருப்பா ஒரு பனைமரம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த பனைமரத்தை புளிஞ்சு அதுல உள்ள சாரை குடிச்சு வளர்ந்தவன் தம்பி. சும்மா ஏதோ முட்டாப்பைய அந்த சத்திரியன் அடியாளு அந்த வார்த்தைக்கு பொருத்தமானம் கிடையாது தம்பி. எங்க ஐயா என்ன தாழ்ங்க நடந்த ஐயா என்ன வளர்த்ததே அதுதான். அதுக்குன்னு ஆள் இருக்குதா? என்னைக்கும் அவனுக்கு எதிராட்டும் வன்முறை சிந்தனை உன் மனசுல வரக்கூடாது, அறிவுபூர்வமா மட்டும்தான் நீ சிந்திக்கணும்னு எங்க ஐயா என்ன வளர்த்தாரு. அறிவுபூர்வமா ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க. எனிவே நம்ம டெமாலிஷன் மாஸ்டர்ஸ் பேர் எடுத்திருக்கோம், இந்த டெமாலிஷனையும் பண்ணுவோம்.
சரி, ஓகே. இந்த மீன் டைம் போன வாரம் சென்னையில இந்த தூய்மை பணியாளர் போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து அந்த போராட்டம் பார்க்கும்போது திரும்ப ஒரு கட்டத்துல கை மீறி வேற யாராவது உள்ள வந்து திமுகவோட தலித் ஓட் பேங்க் டார்கெட் பண்ணி ஃபுல் ப்ரொடெஸ்டே போயிட்டு இருந்துச்சு. திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அதை தாண்டி இன்னைக்கு திருமாவளவன் பிறந்த நாள். திருமாவளவன் இது போன்ற விமர்சனங்களையும் தாண்டி அந்த கட்சியை இப்போ எப்படி நடத்திட்டு இருக்காரு? அதாவது விடுதலை சிறுத்தைகள் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது திருமாவளவனுக்கு கடமை. இந்த குழந்தைய திருமாவளவன் வந்து ஓனாய்கிட்ட போட்டு அழிச்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் திருமாவளவனை பற்றி விமர்சிக்கிறாங்க. இவங்க யாருக்குமே தலித் அக்கறையோ எந்த அக்கறையோ கிடையாது. அவர் விடுதலை சிறுத்தைகளை கட்சியை காப்பாற்றி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுட்டார். கமலஹாசன் அவர்களும் பெருந்தன்மையா அதை கூட்டணி கட்சியில இருக்கார். ரொம்ப ரொம்ப ஒரு இதா கமலஹாசன் அதை தெளிவாகவே அந்த விஷயங்களை பேசியிருக்காரு. என்னால முடியாததை என் தம்பி திருமாவளவன் பெற்றிருக்காருங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்னானிமிட்டியோட கமலஹாசன் அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு அழுத குழந்தை, காட்டு பகுதியில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்துல அழுத குழந்தைய ஜன்னல் பக்கத்துல கொண்டு போய் வெளியே இருக்கக்கூடிய ஓனாயை காட்டி நீ அழுதா அந்த உன்னை வந்து ஓனாயிட்ட போட்டுருவோன்னு சொன்ன தாய் திரும்ப திரும்ப குழந்தை அழுதும் ஜன்னலை பூட்டிக்கிட்டு குழந்தைய எடுத்துட்டு போச்சான். அப்போ அந்த ஓனாய் சொல்லிச்சான், மனிதர்களே இப்படித்தான் சொன்ன வாக்கை காப்பாத்துறதுன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரிதான் இந்த ஓநாய்கள் தான் திருமாவளவன் இருக்கானே ஜெயிக்கிறானே ஐயோ அத்தா இன்னி வயிறு எரியவன் தான் இதை சொல்றான். நான் வெளிப்படையாக தான் இதை சொல்றேன். பட் சகோதரர் திருமாவளவன் மேல எனக்கு விமர்சனங்கள் உண்டு, அது வேற விஷயம். அது நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. பட் அவரை பற்றி சொல்றவெல்லாம் அவர் மேல நல்லெண்ணமோ நம்பிக்கையோ கொண்டவும் இல்லை. இந்த மாதிரிதான் மதுரை அழகர் சாமி நாயுடு ஐயா மக்கள் தொண்டர் மகன் விஜயகாந்த 2016 காலி பண்ணாங்க ஒரு கூட்டம். நல்லா இருக்கணும் மக்கள் தொண்டர் மகன் சொன்ன நம்ம வார்த்தையே கேட்கல, சரி விடுங்க நடந்த கதை. அதே மாதிரி இல்லாம சகோதரர் தொல்துருமா அவருக்கு தெரியாதது இல்லை, நம்ம கருத்து தான். நீங்க வெற்றி பெறா கண்டினியூ பண்ணுங்க திமுக கூட்டணியில. என்னைக்கு நீங்க வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க சிஎம் கேண்டிடேட்னு சீமான் சொன்னாரோ, ராமதாஸ் சொல்றாரோ, விஜய் சொல்றாரோ, யார் சொல்றாரோ சிஎம் கேண்டிடேட்டா வெளியே வாங்க. நோ நத்திங் ராங். அது வரை நீங்க வெற்றி பெறா கண்டினியூ பண்ணுங்கிறதா சகோதரருக்கு நான் சொன்னது. நம்ம ஆனா திமுக கூட்டணியில அதே அளவுகோல்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப எல்லாமே இருக்கிறாங்கல்ல, நீ 5 சீட்டுக்கு போய் திமுக கூட்டணியில் இவ்வளவு சரி. இப்ப வெளியே வந்து ஒண்ணும் இல்லாம 10 வருஷம் காலியாகி போறதுக்கா? ஒண்ணும் இல்லாம 10 வருஷம் அரசியல் அடிபட்டு போறதுக்கா? அவனுக்கு என்ன? அவன் அரிப்ப சரியதுக்கு சொல்லுவான். நான் என் சகோதரன் திருமாவளவனுக்கு எது நல்லதுன்னு சொல்றேன். அவரு உணர்ந்துட்டாரு. நீங்க அவர் தான் முடிவு பண்ணும். திமுக கூட்டணியை உடைப்பதற்கெல்லாம் நீங்க திட்டம் போட்டு இருக்கீங்க. அவர் தான். நான் இன்னைக்குல டே ஒன்னே அதான் சொல்லிட்டு இருக்கேன். அத தம்பி ஆளூர் ஷானவாஸ் உணர்ந்திருந்தான். ஷானவாஸ் எல்லாம் என் கருத்து கரெக்ட்னு உணர்ந்திருந்தான். பாலாஜி உணர்ந்திருந்தாப்புல. மற்ற எல்லா திருமாவளவனே நீங்க சொன்ன கருத்தை இப்போ அவர் கொடுத்த பத்திரிகையில நீங்க வந்து போராட்டத்தை மைய வச்சு திமுக கூட்டணி உடைக்க பாக்குறீங்க அப்படின்ற அவர் ஸ்டாங்க செட் பண்ணி விட்டுறாரு. எடப்பாடி கூட இங்க நேற்று பேசும்போது இவ்வளவு அசிங்கத்தை தாண்டி ஏன் அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறோம் கேட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, காட்டு பகுதி. இப்ப சென்னையில இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் மையப்படுத்தி திமுக கூட்டணிக்கு அதுவும் குறிப்பா மையமா திரு சேகர் பாபு மையம் வச்சு பண்ற அரசியல் வந்து திமுக பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க விசாரிச்சு வட சென்னையிலையும் மத்திய சென்னையிலும் திமுகவுக்கு போட்டியே கிடையாதுங்க. டிஎம்கே சிட்டியில ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தென் சென்னையிலேயாவது அங்கங்க இருக்காங்க, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தென் சென்னையிலையும் அதிமுக பாஜக கூட்டணியா நின்னாங்கன்னா ஃபைட் வரும். பாஜக இன்னும் தன்னோட கூட்டணியை முடிவு பண்ணலை. எடப்பாடின்னு முடிவு பண்ணாலும் நகர்ப்புற உள்ளாட்சியில் சீட் ஷேரிங்லாம் முடிஞ்சுது. தென் மக்களவை தேர்தலில் சீட் ஷேரிங்ல முடிஞ்சுது. 6 சீட்டு தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி டஃப் ஆர்கனர். ஐயாவை டஃப் ஆர்கனர்ல ஐயா ஜெயலலிதாவோட மேல் ஐயாவுக்கு மெரிட்ட நம்ம குறைச்சி சொல்லி என்னத்துக்கு நம்ம ஆக போகுது. அதே மாதிரி தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அது நம்ம பொய்ய சொல்லி நம்ம ஏன் நிற்க முடியாது, உண்மையை சொல்லணும். பட் சீட் ஷேரிங் முடியல. சீட் ஷேரிங்கில் நாங்கள் வந்து 2:1 அந்த இதை எடப்பாடி கிட்ட வாங்கிடணும் மோடின்னு நினைக்கிறோம். மோடி கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கள் கருத்து அண்ணாமலைக்கு உழைப்பில் கிடைச்சது. அவர் வேர்வை சிந்தி எடுத்த 11.4% ஓட்டு, அதுக்குரிய சீட்டு வேணும்னு அண்ணாமலையும் பிஎம்ஓட்ட சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய சக்திகள் இன்னும் சரியா மலர்லன்னு நினைக்கக்கூடிய மோடி பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண
ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த இதுல இருக்கிறாங்க. இதுல சரியா வரலன்னா 3 பேருமே சிஎம் கேண்டிடேட்டா சகோதரர் சீமான் அக்செப்ட் பண்ணுவாருன்னா நிதிஷ்குமார் மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற எண்ண ஓட்டம் 3 பேருக்குமே இருக்குது. தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். சீமான் 214 தனிச்சு தான் போறாரு, கேண்டிடேட் தயார் பண்ணிட்டாரு, பிஜேபி அடிச்சு தான் விளையாடிட்டு இருக்கிறாரு. பொலிட்டிஷியன் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிங்கிற இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? திமுக வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இருக்குது. அது அந்த போராட்டம் வந்து பாதிப்பு கொடுத்தாலும் கூட கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் சென்னையில் இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர் போன்ற தொகுதிகளில் ஒரு ஃபைட்டை கொடுக்கலாம். மேயர் பிரியா நோக்கி வரும் இந்த அரசியல் வந்து அவங்களோட ஸ்டேச்சர், அவங்களோட வளர்ச்சி எதை பாதிக்குமா? மேயர் பிரியா மேட்டர் வந்து நான் மீண்டும் சொல்றேன், இன்டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்து ஒரு இதை கொண்டு வந்ததுக்கே காரணம் நாம் தமிழர் சீமான் வளர்ச்சியை முடக்கணுங்கிற இதில் மு.க. ஸ்டாலின் பண்ணதான். தப்பு இல்லை, அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்தால் சீமான் வந்து எல்லா கார்பரேஷன்ஸ்லேயும் வந்து கன்ஷிராம் பாணியில் பறையர், தேவேந்திரர் இந்த மாதிரி மேயரை போட்டு அது சிஎம்முக்கான எலெக்ஷன் இல்லைல்ல, அந்த நம்ம கன்சால்டேட் ஆகும்னு ஒரு கன்சால்டேஷனை கொண்டு வந்திருப்பார். அதை அடிக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் பண்ணார். அதுலேயும் சீமான் அதை பெரிய அளவில் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு அட்டவணை பிரிவு சகோதரியை மேயராட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக வந்து ஒரு இஷ்யூவை சீமான் எடுக்கும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். பட் அந்த மேயர் வந்து இப்போ இவங்க சேகர் பாபு தான் எங்க பவர், பட் அந்த மேயர்ன்றவங்க பப்பட் மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது அவங்களுக்கு நெகட்டிவ் போகுமா? இல்லை, அது அரசியல் களத்துக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க சேகர் பாபு எக்ஸ்பீரியன்ஸ்டு, இவங்க வந்து இப்போதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ப்ளஸ் மைனஸை பார்த்துட்டு அரசியல் களத்தில் அசெப்ட் பண்ணுறது வந்து வாய்ப்பு வசதிகளை பற்றி தான் அசெப்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரியாவும் அசெப்ட் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னா யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு தொகுதி பேரை சொல்லலை, தலைவர்கள் பேரை சொல்லலை, நீங்கள் நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு தொகுதி, அதில் வந்து இப்போ ஒரு நாடார் ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு, மீண்டும் அவர் தான் வாய்ப்பு கிடைக்குன்ற மாதிரி டாக் இருக்கு. அதில் வந்து எதிர்த்தரப்புல ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஒரு நாடார் அவர் சீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சென்னையில் தான். இன்னொரு தரப்புல ஒரு வன்னியரும் அந்த சீட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நாடார் கொடுக்க சரியா, நாடார் வர்சஸ் நாடார் போல் சரியா, இல்லை நாடார் வர்சஸ் வன்னியர் போல் சரியா? ஸ்டாலினை பொறுத்த அளவுல கலைஞர் மாதிரி இல்லை, நாடார்கள் சென்னையில் ஒரு பெரிய ஃபோர்ஸ்னு ஸ்டாலின் அங்கீகரிக்கிறார். அதுக்கு என் போன்றவர்களோட கருத்து உருவாக்கமும் நாடார் சமூகம் சார்பாக என் போன்றோட கருத்து உருவாக்கமும் ஒரு காரணம். பலனடையக்கூடிய நாடார் யாராகவும் இருக்கலாம். அது ஸ்டாலினுக்கு வந்து நாம் அந்த இதை சொல்றோம். இங்க வந்து கணிசமா இருக்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு போடக்கூடியவங்க. காரணம் 96ல இருந்தே ஜெயலலிதா ஆட்சி, ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரிகள் ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அன்னைக்கு சொன்னது. நம்ம ஏன் மறுத்து சொல்ல போறோம்? ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சொன்னதுப்பா, இது சிலருக்கு புரியணும். உயிரோடு இருக்கும்போது சொன்னது ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய ஆட்சி, கந்துவட்டிக்கார ஆட்சி. 96ல இருந்தே ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கம் நம்ம இருக்கும்போது, சரி ஜெயலலிதா வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான லீடர்ங்கிற உணர்வு சிட்டியில இருந்த நாடார்களுக்கும் ஏற்பட்டது. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் வந்து அதை கூட கொஞ்சம் அதிகரிச்சுது. இப்போ அவங்க ஒன்றும் பெருசா பொலிட்டிக்கல் தீவிரவாத தன்மை உள்ள ஒரு ஜாதி அல்ல, நாடார் ஜாதி. எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறாங்க. ஸ்டாலின் சிட்டிக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தா அந்த ஓட்டு வருங்கிறது தான். அது எந்த தொகுதி இல்ல ஸ்டாலின் அங்கதான் கொடுக்கறதில்ல. எதிர்த்தரப்பு கேட்கறவங்க வந்து பாஜகல இருந்து ஒரு நாடார் கேட்கறாங்க, அதிமுகல இருந்து ஒரு வன்னியர் மாவட்ட செயலர் இருக்காரு. யாரு கொடுத்து கரெக்டா இருக்கும்? அது அவங்க இது ஸ்டாலினை பொறுத்தவரை நாடார்கள் எண்ணிக்கையை மதிச்சு இது பண்ணா நாடார்கள் ஸ்டாலின் தலைமை ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் சொன்ன போது அந்த பெரியார் போட்ட இதுலதான் அவர் வளர்ந்தாரு, இவர் வளர்ந்தாருன்னு சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜ் போட்ட இதுல தான் முக்குலத்தோர் வளர்ந்தாங்க, வன்னியர் வளர்ந்தாங்க, நாடார் வளர்ந்தாங்க, கொங்கு வேளாள கவுண்டர் 74க்கு மேல வளர்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமையை பெருந்தலைவர் காமராஜ் தொண்டர்களுக்கு, குறிப்பா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாருன்னா, கலைஞர் செய்யாததை நாடார்களுக்கு ஸ்டாலின் அந்த பெருமையை கொடுத்திருக்காருங்கிறத நான் உணர்றேன். அதை நான் பலமுறை பதிவு பண்றேன். கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு நாடார்கள் மத்தியில ஸ்டாலினுக்கு இல்லை. அந்த வகையில என்டிஏ மோடிக்கு வாக்களித்த இந்து நாடார்களுக்கு நெல்லை, குமரி, சென்னை போன்ற இடங்கள்ல ஸ்டாலின் பிரதித்துவம் கொடுத்தாருன்னா அது வரவேற்கத்தக்கது. அரசியல் ரீதியாகட்டும் ஸ்டாலினுக்கு லாபம்.